ஜூலை 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும், இன்றைக்கு இரவு நேரங்களில் எந்தெந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மாவட்டத்தினுடைய பேர் நிறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க. முடிந்தவரை நம்ம பதில் சொல்லியிருந்தோம். அதனால எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்கும்போது தான் உங்கள் ஊரில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் மீண்டும் பரவலாக அநேக மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடையும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழக மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். அதில் குறிப்பாக தென் மாவட்டங்களை விட வட தமிழகத்தில் அதிகப்படியான மழை பொழிவுகள் அடுத்து வரும் 2 தினங்கள் பதிவாக வாய்ப்பு. கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் பலத்த மழை எச்சரிக்கை நிச்சயமாக காத்திருக்கு. 15 நிமிஷத்திலிருந்து அரை மணி நேரம் இந்த நேரங்களுக்குள்ளாக தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு 30 நிமிடங்கள் வரைக்கும் மழை பெய்யலாம். ஒரு குறுகிய நேரம் மழை பெய்தாலும் பலத்த சூறாவளி காற்று மற்றும் கனமழை இடி மின்னல் மிக மோசமானதாக இருக்க போகுது. அதனால் நண்பர்களை தொடர்ந்து கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. தமிழகத்தில் மீண்டும் பரவலாக அநேக மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். நாளையும் நாளை மறுநாளும் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இது போன்ற பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் கணிசமாக மழையினுடைய தீவிரம் நாளையும் நாளை மறுநாளும் உறுதியாக உள் மாவட்டங்களில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே ஆங்காங்கே மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. உள் மாவட்டத்தில் சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாயிருக்கு. இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு நாளையும் நாளை மறுநாளுக்குள்ளாக மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும். வட தமிழக கடலோரங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக கடலோரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான இடங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அநேக இடங்களில் நீங்கள் தொடர்ந்து கனமழை எதிர்பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் மழை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த வலுவான கனமழைங்கிறது உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் நாளையும் நாளை மறுநாளும் நிச்சயம் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகே மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு வானிலை பற்றின தகவல் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த நாளையும் நாளை மறுநாள் இந்த 2 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். எதற்காக அதை மறுபடியும் நம்ம அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, மழை பொழிவு சற்று வலுவான மழையாக இருக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டருக்குள்ளே பெய்யக்கூடிய ஒரு மழையாக பார்க்கப்படுது. குறிப்பாக கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் பகுதிகளில் நமக்கு அதிகப்படியான மழை தீவிரம் இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அடுத்து வரும் 2 தினங்களில் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அதே போல் விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இடங்களில், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தொடர்ந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இந்த 2 நாட்களும் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு. தொடர்ந்து உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக நமக்கு அதிகரித்தே காணப்படும். அடுத்ததாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டும் மழை எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். சில இடங்களில் இரவு 10 மணி கூட நமக்கு மழை வரலாம். 10 மணி முதல் 12 மணிக்குள்ளாக கூட நமக்கு நிறைய மாவட்டங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் மாலை நேரங்களே நமக்கு மழை சில இடங்களில் தொடங்காது. சில இடங்களில் இரவு நேரங்கள் 7 மணியிலிருந்து 8 மணி அல்லது 9 மணி கூட நமக்கு மழை பெய்யலாம். அதனால் மாலை நேரங்கள் மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம். இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் கூட மழை பதிவாகக்கூடும். பலத்த சூறாவளி காற்றும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த தரை காற்றுடைய வேகத்தன்மை நிச்சயமாக இருக்கக்கூடும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும்,
அடுத்த 2 தினங்கள் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள், ஆங்காங்கே பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாவிட்டாலும் ஓரளவு நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே மழை ஒதுக்கி பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக டெல்டா மாவட்டங்களிலும், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் பெரிதளவில் மழை கிடையாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அப்படியே நமக்கு அந்த மழை வாய்ப்பு இருந்தாலுமே கூட ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு லேசான மற்றும் மிதமான மழை பெய்யலாமே தவிர எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவுகள் தீவிரமாகாது. மதுரை மாவட்டங்கள், திண்டுக்கல்ல, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மாவட்டம் முழுவதும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாமே தவிர பெரும்பாலான பகுதிகள் தென் மாவட்டங்களில் மழை தீவிரம் குறைவு. வட தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான மழை பொழிவுகள் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மலைப்பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்காக வாய்ப்பாக இருக்கும். தேனி, தென்காசிலாம் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு. நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு அந்த மலைப்பகுதிகளில் சற்று வலுவான கனமழையானது எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கிறது தீவிரமாகும் பருவமழை. வரக்கூடிய நாட்களில் வட மாநிலங்கள், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் பருவமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் அநேக பகுதிகளில் அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் பருவமழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்பாக இருக்கு. ஜூன் மற்றும் ஜூலை, இதுதான் நமக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன அப்படின்னா, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தென்மேற்கு பருவமழை தான் பெரும்பாலும் பதிவாயிருக்கு. ஆனால் ஆகஸ்ட் மாதங்கள், வரப்போகிற இந்த ஆகஸ்ட் மாதங்களில் அதாவது தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இது எதிர்பார்க்கப்படுது. அதனால ஜூன் மற்றும் ஜூலைல வெயிலுடைய தாக்கம் மிக குறைவாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்தில் வலுவான ஒரு தென்மேற்கு பருவமழையாக உருவெடுக்க வாய்ப்பு கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில். ஜூலை மாதத்தில் பெரிதளவில் பருவமழை தீவிரம் இருக்காது. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் வலுவான கனமழைகள் நிச்சயமாக அநேக இடங்களில் எதிர்பார்க்க முடியும். ஆகஸ்ட் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறைகள் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கோ அந்த இடங்கள்ல நமக்கு மழை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு நண்பர்களே. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிகமான ஒரு மழை பொழிவு தான். அதாவது ஒரு நீண்ட நாட்கள் மழை இல்லாம ஒரு குறுகிய நேர ஒரு மழை தான் நமக்கு இருக்கு. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தான் பெரும்பாலும் மழை இருக்கும். நிறைய பேர் நாள் முழுவதும் கனமழை மற்றும் மிக கனமழை 15 முதல் 30 சென்டிமீட்டருக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. எந்த மாவட்டத்திலேயும் அந்த மாதிரி மழை வாய்ப்பு இல்லை. 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்லாம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு அதிகபட்சம் பெய்ய போகிறதே 5 முதல் 8 சென்டிமீட்டர், அப்படியே அதிகபட்சம் போனாலும் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பதிவாகுமே தவிர நமக்கு 20 அல்லது 30 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் வாய்ப்பு இருக்காது. ஓரளவுக்கு இந்த வெயிலினுடைய தாக்கத்தை நம்மளால சமாளிக்க முடியும். மற்றபடி தண்ணீர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யுமா, அதாவது இத்தனை நாட்கள் அடித்த வெயிலுக்கு இந்த மழை இருக்குமான்னு கேட்டால் அது ரொம்ப குறைவு தான். தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கிற அந்த மிக கனமழை மற்றும் அதி கனமழை ரெட் அலர்ட் இதுவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல தரப்படலை. ஏன்னா பருவமழையினுடைய தீவிரம் அந்த அளவு குறைவாக இருந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை நம்ம கொடுத்துருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த வருஷம் இதுவரை இல்லாத அளவுக்கு மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கு. கண்டிப்பா உங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதீத மழை பொழிவுகள் தீவிரமாகும் போது நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.